உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவ ஏண்டா நம்மள கடத்தினான்னு பாக்குறீங்களா? சித்தார்த், அது உனக்கு வேணா குழப்பமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமே. நான் சொல்றேன் சித்தார்த், இன்னைக்கு நான் என் குடும்பத்தை விட்டு தனி மரமா நிக்கிறனே, அதுக்கு காரணம் யாரு? தோ இதோ நிக்கிறாரு இந்த பெரிய மனுஷன், இவர்தான். ஐயோ என்ன மேடம், எப்படி எங்க அப்பா அவமானம் தாங்காம துடி துடிச்சு கண்ணு முன்னாடி இறந்து போனாரோ அதே மாதிரி இவரையும் துடி துடிக்க சாகடிக்கணும் தான் வந்தேன். ஆனா இவர் மட்டும் செத்தா எனக்கு சந்தோஷம் இல்ல. உங்க குடும்பமே அழிஞ்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதான் மொத்தமா முடிக்கலான்னு வந்திருக்கேன். ஓகேவா? என்ன பெரியவரே, ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து பழி வாங்குறேன்னு பாக்குறீங்களா? இத்தனை நாளா நான் மறந்து போகல. அந்த வெறியை என் மனசுல ஏத்தி நெருப்பாக்கி வச்சிருக்கேன். அதான் இப்ப மொத்தமா பஸ்மமாக்க போறேன். உங்க ரெண்டு பேரும் பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்னடா நீங்க மட்டும் போடுவீங்க, மத்தவங்களா எங்க காணுமேனு பாக்குறீங்களா? அவங்களுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அனுப்புறேன், என்ன சரியா? ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஆமா ஆமா. ஓ, நீதான் புதுசா ஊர்ல இருந்து வந்த பொம்பளை இல்ல? பாவம், நீயும் இவங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டியே. நான் உங்களோட முத்திரையை வச்சு மந்திரத்தை சொல்றேன். என்னடா இது? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி உட்காந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப? நம சிவாய. ராணி, போலீஸ் இப்ப இங்க வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வர வரைக்கும் நாம இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க 3 பேரோட உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ மேடம். ராணி, நீ ஒண்ணு பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத. என்ன மேடம், என்ன மேடம் இது? நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாத்திடணும் மேடம். ராணி, உனக்கு கன் ஷூட் பண்ண தெரியுமா? ஐயோ என்ன மேடம் நீங்க, எனக்குலாம் யாரு துப்பாக்கி சுட ட்ரைனிங் குத்துக்கிறாங்க? சினிமால பாத்துக்கிறேன், நேர்ல எல்லாம் துப்பாக்கிய தொட்டது கூட இல்ல மேடம். மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம்.
நீங்க இந்த குண்டை போட்டு எப்படி சுடணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. நான் சுட்டுறேன் மேடம். நம சிவாய. ஓம் நம சிவாய. போச்சுடா. எப்படி உன்னால அந்த சிலையை எடுக்க முடிஞ்சது? அதுதான்டா சிவனோட சக்தி. அந்த சக்திக்கு முன்னால உன்னாலலாம் நிக்க முடியாது. விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் என்ன அழிக்கவே முடியாது பூமி. நான் அந்த ஈசன் கிட்டேயே சாகா வர வாங்கிட்டு வந்தவன். எனக்கு மரணம்ங்கிறதே கிடையாது. நீ என்னதான் சாகா வரம் வாங்கியிருந்தாலும் என்ன மாதிரி ஒரு புனித ஆத்மாவோட சாபத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. நவபாஷண சிலை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சு அத பாதியிலேயே நிறுத்திருக்க. அத பாதியிலேயே நிறுத்தினா அதோட சாபம் எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாபம் உன்னை முழுமையா தாக்கட்டும். ஒளிஞ்சு நிக்கிற 3 பேரும் வாங்க வெளியே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.